தான். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் வேத பாடமாக தியானித்து வருகிறோம். இந்த பிலிப்பிய நிருபத்தினுடைய அறிமுகமான சில காரியங்களை தான் நம்ம கடந்த நாட்களில் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த பிலிப்பிய நிருபத்தை ஏற்கனவே ஒரு முறை 1ஆம் அதிகாரம் வரைக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கு துவக்கம் வரைக்கும் ஏற்கனவே ஒரு முறை பார்க்கறதுனால அதுக்கிடையில நிறையா கேப் இருந்ததுனால மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் தொடங்கணும். அப்படி தொடங்கும் பொழுது இது ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு கூட நாம் அணுகுறோம். ஏன்னா வேர்ட் பை வேர்ட் நம்ம ஆல்ரெடி படித்தோம். கிட்டத்தட்ட முதல் அதிகாரத்தை மாத்திரமே 22 வாரங்கள் நம்ம சபையில் நம்ம போயிடுச்சு. இருந்தாலும் இந்த முறை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு கூட இந்த பிலிப்பிய நிருபத்தை நம்ம அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதே நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எழுதின நிலையிலே எழுதுறது எனக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குது, அது பிரயோஜனத்துக்கு ஏதுவாக தான் இருக்கு. அது எப்படிலாம் நன்மைக்கு ஏதுவாக இருக்குன்றது அந்த பகுதி வரும்போது நான் சொல்றேன். என்னென்னலாம் எனக்கு எழுதுனையே மறுபடியும் எழுதுறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்வியலை கற்றுக் கொடுக்கும் பிலிப்பிய நிருபம், இந்த ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் தான் இந்த நிருபத்தை நாம தொடர்ந்து தியானித்து கொண்டு வர போகிறோம். இதுல நாம வேதத்துல அநேக புஸ்தகங்கள் இருந்தாலும் கூட சில நிருபங்கள், சில புஸ்தகங்கள், சில பகுதிகள் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளாக, நம்முடைய உள்ளத்திற்கு ஏற்றவைகளாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு நமக்கு அநேக காரியங்களை போதிக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது எப்படி சொல்றேன்னா, வேதத்தில் இருக்கிற எல்லா பகுதியுமே ஆவியாகவும் ஜீவனாகவும் தான் இருக்கு. ஆனா எப்ப அது நம்மளோட வாழ்க்கையோடு கூட கனெக்ட் ஆகுதோ, எப்ப நம்ம வாழ்க்கையோடு தொடர்பு படுகிறோம், அப்ப அது நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை தரும், பெரிய பலனை தரும். சோர்ந்து போயிருந்தா பலனை தரும். ஒரு உற்சாகத்துல இருந்தா நமக்கு அது ஒரு எதனால நமக்கு கர்த்தர் நமக்கு அந்த இதை செஞ்சாரு, வெற்றியை கொடுத்தாரு, அந்த உற்சாகத்துக்கான காரணத்தை நமக்கு கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா சத்தியங்களையும் இந்த வேதம் அடங்கியிருக்கு. ஆனா எப்ப நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொல்றோம், எப்ப அங்க சொல்லியிருக்கிற அந்த வேத பகுதி, அந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு கூட எப்ப நம்ம தொடர்பு படுத்த முடியுதோ, எப்ப நம்ம தொடர்பு படுத்துறோமோ, அப்பதான் அது உயிரோட்டம் உள்ளதா மாறும். அப்ப வேதம் முழுக்கமே அப்படிதான் இருக்கு. அதுலயும் குறிப்பா சில வசனங்கள், சில சாப்டர்ஸ், சில புஸ்தகம் நமக்கு ரொம்ப இருதயத்திற்கு நெருக்கமான ஒரு புஸ்தகமாக, அதுல ஒன்றுதான் இந்த பிலிப்பிய நிருபம். இந்த பிலிப்பிய நிருபத்தை வார்த்தையாக நம்ம ஒவ்வொரு வேர்டாக நம்ம படிக்க போறோம். இதுல அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள தான் போறோம். இதனுடைய அறிமுகமான சில காரியங்களை நான் கடந்த வாரங்களில் நான் சொன்னேன். அதை ஜஸ்ட் ஒரு முறை நம்ம ஒரு பார்த்துட்டு நாம இந்த நாளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த பிலிப்பிய நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, பிலிப்பு சபைக்கு எழுதுறாரு. ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில இருந்துகிட்டு இந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. இதெல்லாம் நமக்கு நடக்குது. ஒரு வீட்டு சிறை, அந்த வீட்டு சிறையில இருந்துட்டு எழுதுறாரு. இந்த பிலிப்பு சபை ஆரம்பித்ததை நாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல இதனுடைய வரலாறு, இதனுடைய ஹிஸ்டரி அங்கதான் இருக்கு. இந்த சபை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து அந்த சபைக்கு ரோமாபுரியில இருந்துட்டு சிறையில இருந்து நிருபத்தை எப்பாப்ராத்தின் மூலமாய் கடிதமாக எழுதி கொடுக்கிறார். இந்த நிருபத்தை எழுதி அனுப்புறார். இதுதான் இதனுடைய சரித்திர ரீதியான பின்னணி. இந்த சபையில முதலாவது ரீதியாக ரசிக்கப்படுறாங்க. இரண்டாவது அங்க இருந்த குருசுரு மாலுமிகள் ரசிக்கப்படுறாங்க. அப்புறம் அந்த பட்டணத்துல ஏற்படுற கலகம், அது மூலமா இவரை அந்த பட்டணத்திலேயே சிறையில் அனுப்புறத நம்ம பார்த்தோம். அப்புறம் சிறைச்சாலை காவலனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து பார்த்தோம். இவைகள் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோடு கூட எப்படி நம்மளால தொடர்பு படுத்த முடியுது அப்படின்றதெல்லாம் நம்ம சில காரியங்களை ஒப்பிட்டு நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். அப்புறம் இந்த பிலிப்பிய நிருபத்தை எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்றத நாம் பார்த்தோம். இந்த பிலிப்பு சபையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில அடிப்படையான குணாதிசயங்களையும் நம்ம பார்த்தோம். முதலாவது, அவர்கள் இந்த சபை துவங்கின காலத்திலிருந்து இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம் வரைக்கும் அவங்களுடைய உற்சாகம் குறையவில்லை, அவங்களுடைய அந்த நோக்கம், வீரியம் குறையவில்லை.
கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்களில் நம்ம தவற விடுறது இந்த ஒரு விஷயத்தை. ஏன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் வேகமா இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த வீரியத்தை நம்ம சில இழந்து போயிடும். இந்த பிலிப்பு சபை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த வீரியத்தை இழந்து போகவே இல்லை. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது, அவர்களுக்கு ஆத்ம பாரம் இருந்துச்சு. அவர்களுடைய சுற்றத்தார் எல்லாருமே ரசிக்கப்படணும்ன்ற ஒரு ஆத்ம பாரம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். மூன்றாவது, உடன்படுகிறாங்க. உபத்திரவத்துல அவங்க என்ன பண்றாங்க? உடன்படுறாங்க. எல்லாவற்றிலும் உடன்பட்டு அவர்கள் எல்லாவற்றிலும் அந்த ஊழியக்காரனுக்கு முழு பலத்தை, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஈடுபாடோடு கூட எல்லாம் சரண்டர் பண்ணி அந்த சபையை கட்டி எடுக்கிறாங்க. இது நம்முடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கு. நாலாவது, தேவைகளை சந்திக்கிறதுலையும் அவர்கள் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்றதா இருக்கும். தேவைகள் சந்தித்த மக்களிடத்துல நீங்க கொடுத்த இந்த காரியத்தை நிமித்தம் இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற அக்கௌண்டபிலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில அது குறிப்பா ஊழியத்துல பொதுவாகவே நமக்கு அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றும் நம்ம பொருத்தி பார்க்கணும். ஒரு நாள் நம்ம தூங்கி எந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த நாள் முழுக்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இரவுல நம்ம போய் ஜெபம் பண்றோம், திருப்பி நன்றி செலுத்தி ஜெபம் பண்றோம். காலையில் கண் விழித்தவர்கள் எத்தனை பேர் அந்த நாளின் இரவை பார்க்காமலே அவங்க போயிடுறாங்க. எவ்வளோ ஆபத்துகளுக்கு உலகத்தில் சூழ்ந்துரு. ஆனால் நமக்கு அந்த நாளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதுக்கும் நம்ம அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும். அதாவது கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் அதற்கான காரியங்களை சரியா ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்தீங்க, இதை நான் உமக்காக இப்படி நான் பயன்படுத்தினேன், பிரோஜனம் உள்ள விதத்துல, சுத்தமான விதத்துல, உமக்கு ஏற்ற விதத்துல இந்த நாளை நான் பயன்படுத்தேன். அதாவது கடவுளுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னா கூட ஒரு நாளை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதன் மூலமாவே நம்ம அவருக்கு அக்கௌண்டபிலிட்டியா நம்ம இருக்கிறோம், கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அடுத்து இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுறதுக்கான காரணம் என்னன்னா, எப்பாப்ராத்து போறாரு, அவருடைய சரீர சூழ்நிலை நிமித்தம் போறாரு. அப்ப அவருக்கு லெட்டரை எழுதி கொடுக்குறாரு. மூணாவது, அங்க இருக்கிற சில உபதேச முரண்பாடுகளை சரி செய்யறாரு. நாலாவது, அங்க இருக்கிற சில பிரிவினைகளை சரி செய்யறதுக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்தது கருப்பொருளை பார்க்க ஆரம்பிச்சோம். கருப்பொருள் என்னன்னா, ஜெனரலான கருப்பொருள், பொதுவான கருப்பொருள் 4 அதிகாரத்தில் 4 காரியங்கள் இருந்துச்சு. கிறிஸ்தியன் ஜீவன், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருந்து கடவுது, கிறிஸ்துவே என்னுடைய நம்பிக்கை, கிறிஸ்துவே என் பலன். இந்த 4 காரியங்களை பொதுவான கருப்பொருள். இந்த நிருபத்துல மாத்திரம் இருக்கிற ஸ்பெஷல் ரெவலேஷன், இதுல மாத்திரம் தான் இந்த விஷயங்களை நம்ம அழுத்த திருத்தமாய் ஆணித்தரமாய் நம்ம படிக்க முடியும். அப்படின்னா அதுதான் சந்தோஷம். எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாய் இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக போதிக்கிறார். இந்த நிருபத்தினுடைய அந்த சந்தோஷத்துக்கான விஷயங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு கூட ஏனதான நிறுத்திட்டு, இப்போ சில இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் இன்னைக்கு வளர்கிற நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் அவங்களாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, எதையுமே கண்டுக்காத, ரொம்ப காலைல தண்ணி கிட்ட வச்சு பார்த்தா பெருசாக தெரியும், தூரமாக வச்சு பார்த்தா சின்னதாக தெரியும், நீ காதல் போட்டுக்காத, இதை பண்ணிக்காத, அதை பண்ணிக்காத அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது சில நேரங்கள் நமக்கு அப்போதைக்கு ஒரு டெம்பரரியான ஒரு ரெமிடியை தரதான் செய்யுது. ஆனா பெர்மனன்ட் ரெமிடி பரிசுத்த வேதமும் நமக்கு தருது. இப்படிப்பட்ட ஒரு டெம்பரரி ரெமிடி கிடையாது. ஒரு காமெடி ஷோக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா உட்காந்து சிரிச்சுட்டு எல்லா கவலையும் மறந்து போச்சுப்பா, எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்றோம். திருப்பியும் வீட்டுக்கு வந்தா இருக்கிற பிரச்சனை இருக்கதான் செய்யுது, உடம்புல இருக்கிற நோய் இருக்கதான் செய்யுது. திருப்பி அந்த எண்ணங்களுக்குள்ளாக, அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம போகும்போது மறுபடியும் என்ன ஆயிடுது, நமக்கு அந்த சிந்தை நம்மளை ஆட்கொண்டு நம்ம மேற்கொண்டு நம்மளை நிறுத்துகிறதா இருக்கு. இங்க அப்போஸ்தலன் எப்போ சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது, இப்படிப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்ற மாதிரியோ இல்ல நம்ம ஒரு காமெடி ஷோக்கு போயிட்டு ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த நம்ம ரெகுலர் லைஃப்பை மறந்து வேற ஒரு வாழ்க்கையை இருந்துட்டு நம்ம சில காரியங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி கிடையாது. திருப்பி வந்தோம்னா திருப்பி ஆயிரும், அது மறுபடியும் உட்காந்துக்கும், திருப்பி நம்மளை மேற்கொள்ளும், திருப்பி நம்மளை அது நம்மளை ஆட்கொள்ளும், நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளும், நம்ம உள்ளத்தை ஆட்கொள்ளும். இங்கே அப்போஸ்தலன் எப்போ சந்தோஷமா இருந்து மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக இல்லை. அவர் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம்னா இது ஒரு வே ஆஃப் லைஃப், இது ஒரு
வாழ்க்கை முறை, ஒரு வாழ்க்கை முறையாகவே இது நம்ம எடுத்துக்கணும். எப்படி பிரச்சனை இருக்குதான் செய்யுது, போராட்டம் இருக்குது, எல்லா விதமான துன்பத்தின் மத்தியில் தான் நடந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னுடைய எல்லா காரியங்களிலும் என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு, அவர் என்னை எல்லா சமயங்களிலும் எனக்கு போதுமானவராக இருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம அடிப்படையான விஷயங்களை நம்மளுடைய மனதில் இருத்திக்கிட்டு நம்ம மனதில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம். சரி, இந்த அப்போஸ்தலன் பவுல் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அவர் சந்தோஷமா இருந்தாருன்னு கேட்டா, அவருடைய கடந்த காலத்துல சந்தோஷமா இருந்தாரு, அந்த காலத்துல நிகழ்காலத்துல சந்தோஷமா இருக்கிறாரு, எதிர்காலத்துல சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாரு. இத்தனைக்கும் கடினமான காலகட்டத்துல அவர் வாழ்றாரு. அந்த நேரத்தில் அவர் வந்து வாழ்ந்து காண்பிச்சுதான் அவர் என்ன பண்றாரு, சந்தோஷமா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன்ட்டு மறுபடியும் சொல்லி நமக்கு போதிக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம், சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். அடுத்தது ஏன்னா இன்ட்ரோடக்ஷன், இதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க மாட்டோம். அதனால இந்த இன்ட்ரோடக்ஷனை மறுபடியும் நான் ஒரு முறை பண்ணிட்டு நான் முதலாவது வசனத்துக்குள்ளாக நான் சேர்க்கிறேன். எதை மத்தியிலாம் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத சில காரியங்களை நம்ம வந்து அப்போஸ்தலன் பவுல் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, சோதனைகள் மத்தியில நாம சந்தோஷமா இருக்கணும். இது வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணங்களை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் நாம எப்படிலாம் இருக்கணும்ன்றதை கற்றுக் கொடுத்தவர், இப்ப சந்தோஷமா இருப்பதற்கு பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்னென்ன காரணங்களை கற்றுக் கொடுக்குது, எந்தெந்த சூழ்நிலைகள்ல நாம சந்தோஷமா இருக்கணும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்குது அப்படின்றத பார்க்கணும். எந்தெந்த சூழ்நிலைகள்ல நாம சந்தோஷமா இருக்கணும், அப்போஸ்தலன் பவுல் சந்தோஷமா இருக்கிறாரு, இருந்து காமிச்சிருக்கிறாரு, நம்மளே இருக்க சொல்றாரு. பரிசுத்த வேதாகமம் நமக்கு எந்தெந்த சூழ்நிலைகள்ல சந்தோஷமா இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 4:12. அதாவது சோதனைகளின் மத்தியில நமக்கு இருக்க வேண்டிய சந்தோஷம். நமக்கு ஒரு பொதுவான ஒரு எண்ணம் இருக்கு உலகத்துல, நமக்கு என்ன எண்ணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டத்துக்குள்ளாக போகும்போது உலகத்திலேயே நான் தான் கஷ்டப்படுறேன், உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிகமாக துக்கப்படுறேன், எனக்கு தான் அதிக போராட்டம் இருக்குன்ற எண்ணம் இயல்பா நமக்கு வரதான் செய்யுது. ஆனா பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது, இது வந்து ஒரு புதுமை கிடையாது, உனக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, இது வந்து உனக்கு மட்டும் ஒரு விசேஷித்தது கிடையாது. உலகத்துல இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யுது, உலகத்துல இப்படிப்பட்ட நடைமுறையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா இதன் மத்தியில தான் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும், இதன் மத்தியில தான் நாம நம்முடைய காரியங்களை நாம காண்பிக்க வேண்டும். அது ஒன்னாம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதே 1 பேதுரு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வருது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அப்ப எதன் மத்தியில நம்ம சந்தோஷமா இருக்கணும், சோதனையின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில நம்மளுடைய சந்தோஷத்தை நாம காண்பிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். நம்முடைய எப்படி சந்தோஷம் இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறது கிடையாது, இதன் மத்தியில கர்த்தர் எனக்கு இருக்கிறார்ன்ற தைரியத்தோடு கூட இந்த சந்தோஷத்தை நாம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, பலவீனங்கள் மத்தியில, வியாதிகள் மத்தியில நமக்கு சந்தோஷம். ஏன் பலவீனங்கள் மத்தியில சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, பலவீனம் வியாதின்றத குறித்து நம்ம நிறைய செய்திகள் குறிப்பா கடந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல இதெல்லாம் குறித்து நிறைய காரியங்கள் பார்க்கணும். நம்ம சுகவீனங்கள் பலவீனங்கள் வருதுன்னா அது கர்த்தர் ஏற்படுத்துறது கிடையாது, உலகத்துக்கு சூழ்நிலை நிமித்தமாக வருது. கர்த்தர் வந்து ஒருத்தருக்கு வியாதியை கொடுத்து பாதித்து அவர் வந்து கொள்ளாங்கினால் தீமையினால் ஒரு மனிதனை சோதிக்கிறவர் அல்ல. அதாவது பிசாசினால் உண்டாகிற சோதனை இருக்கும். அதாவது பிசாசின் மூலமாய் இந்த உலகத்துல ஏற்படுத்தப்பட்ட அந்த வீழ்ச்சி நிமித்தமாய் ஒரு மனிதனுக்கு வர சோதனை இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற சோதனையை நம்ம போட்டு குழம்பிக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிறது வந்து ஒரு பொண்ணை புடமிடுகிறது போல நம்மளுடைய காரியங்களை நம்மளை மெருகேற்றுகிறதா இருக்கும். ஆனா பிசாசினால் கொடுக்கிற சோதனை வந்து நம்மளை கீழே தள்ளுகிறதா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிறது எக்ஸாம், அது அடுத்த கிளாஸுக்கு ப்ரொமோட் பண்ணி வரும், அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடும். கர்த்தர் மூலமா
வந்து சோதிக்கிறவர் கிடையாது. ஆனா அது நம்மள முன்னோக்கி நம்மள அடி எடுத்து வைக்கும். சில நேரத்தில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா வேலை போயிடும். என்ன காரணம்? நான் நன்மை தான் செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு வந்து எந்த விதமான தீமையும் செய்யல, இருந்தாலும் எனக்கு என்னை பகைச்சு இது வேலை தூக்கிட்டாங்களே அப்படின்ற கோபத்துல இருப்பாங்க, கொஞ்சம் வேதனையில இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவருக்கு சொந்தமா ஒரு பிசினஸே வந்துடும், இல்ல வந்து அதை விட ஒரு ஹையர் போஸ்டிங்க ஒரு வேலை கிடைக்கும். அப்ப அந்த சோதனை சகிக்கிறவன் அவன் பாக்கியவான், அவன் பொண்ணாக விழுதுகிறான். அவன் நீதி பட்ட பகலை போல வெளிச்சம் அடைகிறது. இப்படி நிறைய காரியங்கள் பார்ப்போம். இப்ப இந்த பிலிப்பு சபையை அந்த பிலிப்பு பட்டணத்துல அப்போஸ்தலர்கள் போய் தீமை எதுவுமே செய்யல, ஆனாலும் சோதிக்கப்படுறாரு, சிறையில கொண்டு போய் விட்டுறாங்க. இருந்தாலும் என்ன அந்த நேரத்துல அந்த சிறைச்சாலை காவலனே என்ன பண்ணிடுறாங்க, ரசிக்கப்படுறாரு. அங்க ஒரு நன்மை நடக்கும். பிசாசினால் உண்டாகிற சோதனைன்றது இல்லை, அது வந்து ஒருத்தர் கீழே தள்ளும், ஒருத்தர் முன்னேற விடாம செய்யும். அப்படிப்பட்டதான் வியாதி எப்படி எடுத்து சொல்றோம்னா, வியாதியை எப்பவுமே கர்த்தர் கொடுத்தாருன்னு நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்டதே கிடையாது. வியாதின்னு ஒன்று வந்துருச்சுனாலே அது நீங்க எதிர்க்க கற்றுக்கோங்க. இது கர்த்தர் கொடுத்தாரு, இது வந்து எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற எண்ணத்தை எப்போதுமே வச்சுக்காதீங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த ரிப்போர்ட்னால நமக்கு இது கிடையாது, கர்த்தர் நமக்கு சுகத்தை தருகிறார். 45 மாசுகளுக்கு வியாதியை நியமித்து விளக்குவை வசனத்தை நமக்கு கொடுத்துருக்க, வார்த்தையை கொடுத்துருக்கிறார். நீங்க சுகமானீர்கள், நம்ம கர்த்தருடைய கிருபையினால் நம்ம சுகத்தை பெற்றுக்கொண்டோம், சுகம் என்னுடையது அப்படின்ற சத்தியத்தை உணர்ந்ததுனால நீங்க சந்தோஷமா இருக்கணும். எந்தெந்த சூழ்நிலை சந்தோஷமா இருக்கணும்? வேதனைகள் மத்தியில, பாடுகளின் மத்தியில, நம்முடைய சோதனைகள் மத்தியில சந்தோஷமா இருக்கணும். ரெண்டாவது நம்முடைய பலவீனம் வியாதி மத்தியில சந்தோஷமா இருக்கணும். மூணாவது நிந்தை, அதாவது மற்றவர்கள் பேசுகிற சில நிந்தையான காரியங்கள் இருக்கும், அந்த இடத்துல நம்ம வந்து நம்முடைய சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்படியே 3ஆம் வசனத்திலே வாசிங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி கல்யாணம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். இப்ப ஏன் வந்து இந்த உலகம் நம்மை தூசிக்குது, இந்த நிந்தனை எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் ஒரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் மீன்ஸ் நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா அவர்கள் ஒரு பாதையில அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க, ஒரு கண்ணோட்டத்துல அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒரு புறப்படுதலோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க ப்ராக்டிக்கலா அனுபவிச்சிருக்கீங்க உங்க வேலை ஸ்தலங்கள்ல எல்லா இடங்களையும். மற்றவங்க புறம் பேசிட்டு இருக்கும்போது நீங்க காலையில அப்படி பேச மாட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, விலகி செலுத்துவீங்க. இதனாலே உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க அப்படிதான், இது இப்படிதான் இப்படின்ட்டு நம்மளை ஒதுக்கி வச்சு இதன் நிமித்தமாய் கர்த்தர் நிமித்தம் இந்த ஒரு மாதிரியான காரியங்கள் நிமித்தமாய் நமக்கு பாடுகள் இருக்கும். வேலை ஸ்தலங்களும் சரி, இல்லை குடும்பத்திலேயும் சரி, இல்லை சுற்றத்தாருக்கும் சரி, எங்க வேணுமே சொந்தக்காரங்க கூடுற இடத்துலையும் சரி, நம்ம நீதிக்கு பயந்து கட்டத்துக்கு பயந்து சில காரியங்கள் புறம் விடாம, மற்றவர்கள் ஒருத்தர் புறம் பேசாம, சில காரியங்களை நம்ம அப்படிலாம் ஒரு தீமையா நினைக்காம நம்ம நேர்மையா கட்டத்துக்கு பயந்து வாழ்றோம்ல, அது நிமித்தமாவே சில நேரத்தில் நமக்கு என்ன ஆகுது, பாடுகள் வருது, நிந்தனை வருது. அதாவது நம்மளை நிந்திக்கிறாங்க, நம்மளை என்ன பண்றாங்க, நிந்தையான வார்த்தைகள் சொல்லி நம்மளை நிந்திக்கிறாங்க. இதன் மத்தியில நமக்கு சந்தோஷமா இருக்கும். 14ஆம் வசனம் சொல்லுறாங்க, கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற நிந்தனை பற்றி 14ஆம் வசனம் தேர்தல். இது எப்படின்னா, இந்த நிந்தனை நம்முடைய சுபாவ மாற்றத்து நிமித்தமா வருகிற நிந்தனை. அது வரைக்கும் அவங்க கூட தான் நம்ம ஒத்து போயிட்டு இருந்தோம், அவங்க கூடவே அவங்கள மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச், ஒரு பெரிய பயங்கர ஒரு மாற்றம் வருது. காணக்கூடிய விதத்திலே மாற்றம் வருது. இவ்வளவு நாள் அவங்க கூட உட்காந்துட்டு கதை அடிச்சுட்டு கதை பேசிட்டு இருந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த நேரத்தை சில பிரோஜனமுள்ள விதங்கள்ல குடும்பத்தோடு கூட, வேதத்தோடு கூட, கர்த்தரோடு கூட இப்படி தேவையில்லாத காரியங்கள் நேரம் செலவிடாம சில நேரத்தை செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையில மாற்றம் ஏற்படுறதுனால நமக்கு வருகிற நிந்தனை இது வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. இதனால நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா
இந்த வசனம் 14 வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை தூஷிக்கிறார்கள். ஆனா நாம் என்ன பண்றோம்? அந்த வார்த்தை எப்படி வந்திருக்கு? நாம் கர்த்தரை நம்ம என்ன பண்றோம்? மகிமைப்படுத்துறோம். அவரை நம்ம உயர்த்துறோம். இதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்துறது அப்படின்றது ஏதோ 4 பாட்டு பாடுறது கிடையாது. 4 பாட்டு பாடி அப்படியே வந்து போறது வந்து மகிமைப்படுத்துறது. அதான் அன்னைக்கு சொல்றேன். ஆராதனைன்றது வாரத்துல நம்ம சர்ச்சுக்கு வெளியே நம்ம வாழ்றோம்ல, அதுதான் ஆராதனை. உண்மையான ஆராதனை. அங்கதான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இங்க கூடி ஆராதிக்கிறோம், அது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நடந்தாகணும். ஆனா நம்ம வாழ்க்கை முறை மூலமா நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோமான்றது எங்க வெளிப்படும் அப்படின்னா, சபைக்கு வெளியில தான் வெளிப்படும். நாம இந்த உலகத்தோடு இருக்கும்போது வேலையில, வீடுகளில் எல்லா இடங்களும் இருக்கும்போது தான் இந்த காரியங்கள் வெளிப்படும். அடுத்தது பாடுகளுக்கு மத்தியில சந்தோஷம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பாடுகளுக்கு மத்தியில நமக்கு ஏற்படுகிற சந்தோஷம். இந்த பேதுரு சொன்ன மாதிரி நீங்க பட்ட பாடு வந்து ஏதோ ஸ்பெஷலானது கிடையாது. உலகத்துல பொதுவா எல்லாருக்குமே இருக்கிற பாடுகள் தான் உங்களுக்கும் வருது. அதே போல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்துல அவர் சொல்றாரு, நீங்க படுற பாடு இது வந்து ஸ்பெஷல் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய நீங்க வந்து ஸ்பெஷலான ஒரு பாடு ஒன்றும் பட்டுட்டு இல்லை. உங்களுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்றாங்க? அப்படிதான் துன்பப்படுத்திருக்காங்க. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னவங்க, கர்த்தருடைய செயலை செஞ்சவங்க, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றினவங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தவங்க. அவங்க தீமையான வழியில வாழ்ந்துட்டு போறது கிடையாது. அவங்க தீமையான காரியங்கள் செய்ய போறது கிடையாது. தீமையில கொண்டு அவங்க விட போறது கிடையாது. ஆனால் அவங்க எல்லாம் இருக்காங்க, இந்த ஜனங்க துன்பப்படுத்தி தான் இருக்காங்க. அப்ப அதே போலதான் நம்மளையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால பாடுகள் நிமித்தமாய், இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் என்னை வந்து நான் வந்து நல்லதுதான் செஞ்சேன், ஆனாலும் என்னை வந்து இப்படிப்பட்ட தீமையான வார்த்தைகள் பேசுறாங்க, இல்ல வந்து ரொம்ப கடினமா நடத்துறாங்க அப்படின்னா சோர்ந்தெல்லாம் போத்தவர். ஏன்னா அப்படின்னு உலகம் வந்து அப்படிதான். நாம அவங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அவங்கள நாம ஏன்னா ஒரு அறியாமை சில சூழ்நிலை நிமித்தமா அப்படி நடந்துக்கலாம். கொஞ்சம் காமமாக இருந்து நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுடைய மன மாற்றத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது அவசியம். மனசு கஷ்டமா தான் இருக்கும், நம்ம சோர்ந்து தான் போயிடுறோம், நல்லா இருக்கு அப்படின்னு வெறுத்து தான் போகுது. ஆனா ஒரு கட்டத்துல என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவருடைய கடமையா இருக்கு. இந்த மத்தியில சந்தோஷமா இல்லை. ஏன்னா அதுக்கான ரிசல்ட் என்னன்னு கர்த்தருக்கு சொல்லிக்கிறார். ரிசல்ட்டை நமக்கு சொல்லுங்க. ரிசல்ட் நம்ம பார்க்கணும். இன்னும் என்னென்ன காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் மத்தியில சந்தோஷம். நம்ம ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருப்போம், எனக்கு வந்தா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். இதில் பார்த்தா அது நடக்காது, வேற மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கும். ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, எது உங்களுக்கு நடந்துச்சோ அது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும், பெரிய உயர்வை கொடுத்துருக்கும், பெரிய ஒரு பலனை கொடுத்துருக்கும். நீங்க ஒரு முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையை கொடுத்துருக்கும். அதனால நீங்க சில ஏமாற்றங்கள் மத்தியில நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா, நாம் சந்திக்கின்ற சேலஞ்சஸ், சவால்கள் மத்தியில சந்தோஷமா இருக்க வேண்டியது அவசியம். இந்த பூமியில நாம் அநேக சவால்களை சந்திச்சு கொண்டே இருக்கிறோம். சவால்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்றிடமும் நமக்கு சில சவால்கள் இருந்துட்டு, அது சில மலைகளை போன்றதாக இருக்கிறது. நீங்க ஒரு சவாலை ஜெயித்து வந்த உடனே அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தேவையில்லை. அதை விட பெரிய சவால், பெரிய மலைங்கிறது நம்ம முன்னாடி வரதான் செய்யணும். நீங்க எது வந்தாலும் நீங்க ஒன்று கவலைப்பட தேவையில்லை, சந்தோஷமா இருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு வந்து உங்களுடைய கரம் பற்றி உங்களை வழிநடத்துகிறாங்க. அப்ப இந்த 6 காரியங்கள் மத்தியில இந்த உலகத்துல இப்படிப்பட்ட 6 காரியங்கள் இருக்கு. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் பாடற்ற, துன்பமற்ற, உபதிரவமற்ற, அப்படியே பரலோகத்துல இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போயிட்டு இல்லை. கொஞ்ச நாள் இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த பூமியின் சில காரியங்கள் நமக்கு காரியத்துக்கு வரதான் செய்யுது. ஆனா அவைகள் நம்மளே மேற்கொள்ளாது, நாம் தான் என்ன பண்றோம்? அவைகளை மேற்கொள்றோம். இதுல எந்த விதமான டவுட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனாலதான் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும்னு சும்மா சொல்ல, அதுக்கான நியாயமான காரணங்களை, அதுக்கான ரீசன், அதுக்கான சரியான விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் சந்தோஷமா இருக்க அப்படின்ட்டு பரிசுத்த வேதாகமம் நமக்கு போகுது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வரதான் செய்யுது. இப்ப நான் சொன்ன ஒரு 6 காரியங்கள், இந்த மாதிரி 60 காரியங்கள் இருக்கு. இது ஒரு பேசிக்கா ஒரு 6 காரியங்கள் மட்டும் நான்
யாருமே என் வாழ்க்கையில நடக்கவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு வந்து உபத்திரவமே இல்லை, எந்த வியாதியும் வரல, பலவீனமே வரல, யாருமே இருந்து பேசவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே இது ஆறுமே நம்ம டெய்லி கூட என்ன பண்றோம், இந்த ஆறுதையும் நம்ம அனுபவிச்சுட்டு தான் நம்ம ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்மளை மூழ்கடிக்கல, நம்மளை பலவீனப்படுத்தல, நம்மளை சோர்ந்து போக விடல. வந்துருச்சுன்னா ஒன்னே ஒன்று சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா கர்த்தர் அதிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் முற்றிலும் ஜெயித்த மகா பரிசுத்த தேவன். அவர் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்ப நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க காண்பீங்க அப்படின்றத அந்த ஒரு விஷயத்துல நீங்க சந்தேகப்படாம நீங்க உறுதியா இல்லை. உங்களோட உபத்திரவங்கள் உங்களை மூழ்கடிக்கவில்லை, உங்களை உயர்த்த. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அவங்களும் அது மாதிரியான காரியங்கள்ல போராடிட்டு கத்தரிச்சுட்டு இருக்கலாம். ஆனா நீங்க அதை வந்து மீண்டு வரதை பார்த்து அவங்க சில காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை அறிவதற்கு இந்த காரியங்கள் பயன்படும். அதனால நீங்க அதனால சோர்ந்து போகாம மட்டும் செஞ்சிடக்கூடாது. ரெண்டாவது, எதுக்காக நம்ம சந்தோஷப்படணும், எதன் மத்தியில சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நம்முடைய சந்தோஷத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா ரிவார்டு. இதுக்கான ரிசல்ட் என்ன, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான ரிசல்ட் என்ன? இவ்வளோ போராட்டங்கள், பாடுகள், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளோ காரியங்கள் இருக்கு. இதன் மத்தியில சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறாரு. சந்தோஷமா இருப்பதற்கான காரணத்தை சொல்றாரு. எந்தெந்த சூழலெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு பட்சத்துலலாம் நம்ம சொல்லுது. சரி, இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய மனதை ரம்மியமா காட்டுகிறேன், நான் வந்து எல்லா சூழ்நிலையும் அசையாம உறுதியோடு நான் இருந்து ஜெயித்து வரேன் அப்படின்னு நிச்சயமாய் அதுக்கான ரிசல்ட் இருக்கு, ரிவார்டு இருக்கு. அதுக்கான ஒரு பெரிய ஒரு பலன் வந்து கர்த்தர் வந்து தருகிறவராக இருக்கிறார். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த 5ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. 3, 4, 5 வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. ஒரு நாளும் நீங்க கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அனுபவத்தில் சொல்றேன். பாடுகளின் பாதையில, துன்பத்தின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில வரும்பொழுது கர்த்தரை மாத்திரம் நம்பி இருங்க. நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டியதுக்கும் மேலான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில சொல்றேன் செய்வாங்க. அந்த கர்த்தர் மீது நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தாது. கடவுளை நம்பிட்டேன், அதனாலதான் இவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்றேன்னு மட்டும் நீங்க நினைச்சிருக்க கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கர்த்தரை விடவே மாட்டாங்க. உண்மையா கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தவர்களா இருந்தீங்கன்னா, கர்த்தர் மீது உங்களுக்கு உண்மையான பற்றுதல் இருக்குது, கர்த்தரை நீங்க முழுமையா நீங்க விசுவாசிச்சு அவருக்காக நீங்க ஒப்பு கொடுத்து இதுதான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ம்போது நிச்சயமாய் அந்த நம்பிக்கை கூட வெட்கப்படுத்தாது. நிச்சயமா ஒரு பெரிய உயர்வை, ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய நம்பிக்கையை, பெரிய அற்புதங்களை நீங்க காண்பீங்க. ரெண்டாவது, அதாவது இந்த சந்தோஷமா இருந்தா நமக்கு என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கேரக்டரை என்ஹான்ஸ் ஆயிடுது, சுபாவமே என்ன ஆயிடுது, மாறுது. எப்படி மாறுது? நம்முடைய உபத்திரவம் நமக்கு பொறுமை, பொறுமை பரீட்சை ஒரு நம்பிக்கை. ஒரு அப்படியே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி, ஒரு ஃபார்முலா மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு இந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது ஒரு மைல் ஸ்டோன்ஸ் மாதிரி சில மைல் ஸ்டோன்ஸை அடைஞ்சிட்டே போயிட்டு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு கடைசியாக அதுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு கர்த்தர் தராரு, பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு செயல்படுத்துறாரு. மெயினாக இந்த நம்ம கர்த்தருக்கு உள்ளாக நம்ம சந்தோஷமாய் நம்ம காக்கப்படும்போது நம்முடைய சுபாவம் மாறுது, நம்முடைய சுபாவம் மாற்றம் நடக்கிறது. ரெண்டாவது, 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய், அதுல கர்த்தருடைய
இருக்கக்கூடிய தெய்வீக சுபாவத்திற்கு நாம பங்குள்ளவர்களாய் அவரை போல நம்ம மாறுறோம். இதனால என்ன ஆகுது? இந்த சந்தோஷத்தினால இப்படிப்பட்ட சுபாவ மாற்றம் வருது. இந்த சுபாவ மாற்றம் வந்ததுனால நாம அவருடைய வருகையில காணப்படுறோம். 1 பேதுரு 4:12-13 பாருங்க. முக்கியமான 13 வசனம், முக்கியமான வசனம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியெரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கைகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு பங்காளிகளானார். பார்ட்னர்ஸ் வித் கிரைஸ்ட். ஏன்னா அவரு நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில இருந்து அது நிமித்தமா பாடுபட்டார். அப்போ நீங்க பாடுபடும்போது நீங்க யாருக்கு பார்ட்னர் ஆகிடுறீங்க? கர்த்தருக்கு பார்ட்னர் ஆகிடுறீங்க. கர்த்தர் எப்படிதான் பாடுபட்டாரு? அவரை போல நம்ம பாடல. நம்முடைய பாடுகள் அவருடைய பாடுகளை நம்ம ஒப்பிடவே முடியாது. இருந்தாலும் நம்முடைய பாடுகள் ஒரு தீவிரம் என்ன ஆயிடுது? ஒரு ஆணி எடுத்து நச்சு கையில் அடிக்கிறது போலதான் நம்முடைய உள்ளத்துல இருதயத்தை ஈட்டில வந்து சருக்கும் குத்துற மாதிரி தான் சில வார்த்தைகள் இருக்கு. அன்னைக்கு ஆண்டவரை ஈட்டில நேரா குத்துனாங்கன்னா இன்னைக்கு சொல்ற வார்த்தைகள் என்ன ஆயிடுது? ஈட்டில குத்துது. அப்படிதான் இருக்கு. அப்ப இதனாலதான் பரிசுத்த வேதமும் அதோட கூட ஒப்பிடுறாரு. கர்த்தர் வந்து ஒப்பிடுறாருன்னா காரணம் என்னன்னா, சில நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை தூக்கி தலையில வச்ச மாதிரி தான் இருக்கு. வாழைப்பழத்தை ஊசி இருக்கிற மாதிரியே சில நேரத்துல புகழ்கிற மாதிரியே நம்மள படிச்சு பேசிக்கிறாங்க. சில நேரத்துல அப்படிப்பட்ட பாடலையும் பாடி நம்ம போயிடுறோம். அதனால சந்தோஷப்படுங்க. ஏன்னா கர்த்தருடைய பாடுகளுக்கு நீங்க பங்காளர்களாகி மாறுறீங்க. அவரை போல நீங்க பாடு பண்றீங்க. இதனால அவருடைய வருகையில அவருக்கு முன்பாக நீங்க அவருடைய பிள்ளையாய் நீங்க காணப்பட போறீங்க. அதனால என்ன ரிசல்ட்? ஃபர்ஸ்ட் நம்முடைய கேரக்டரே மாறுது. ரெண்டாவது அவருடைய வருகையில நம்ம காணப்படுறோம். வரும்போது ராஜாதி ராஜாவாய் வரும்போது நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நம்ம காணப்படுறோம். அவருக்கு முன்பாக காணப்படுறோம். மூன்றாவது 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இப்ப இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பைபிள் வேர்ஸ். ஆனா அநேகரால தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பைபிள் வேர்ஸ்ல இதுவும் ஒன்று. நிறைய வேத வசனங்கள் இந்த ப்ராப்ளமேட்டிக் வேர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் இருக்கு. அது வந்து டிரான்ஸ்லேஷன் சேரல கூட சில நேரம் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த 127ஆம் வசனத்துல தூக்கத்தை தருகிறார் அப்படின்ற மாதிரி நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இருக்கு. ஆனா தமிழ் வேதாகமத்திலே நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கு. அதுல தூக்கத்திலே தரார். அதாவது நம்ம வேலை செய்யாத நம்ம கடமையை செஞ்சுட்டு நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றிக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் அதுக்கான பலனை கர்த்தர் தராரு அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வருது. ஆனா டிரான்ஸ்லேஷன் மூலமா தூக்கத்தை தராரு அப்படின்ற மாதிரி ஜெனரலா எழுதி வச்சுட்டாங்க தமிழ்ல இருக்கும்போது. இது மாதிரி என்ன சில விஷயங்களால நமக்கு சில விஷயம் நமக்கு புரியாம போயிடும். அப்படி சில நேரங்களில் தெளிவாக தான் இருக்கும், வசனம் தெளிவா இருக்கும். ஆனா நமக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்க? ஏதாவது ஒரு பசங்க கூட பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை தப்பா படிச்சு மனப்பாடம் பண்ணாங்கன்னா அதே வார்த்தையை தான் மறுபடியும் வந்துட்டே இருப்பாங்க. மாத்துறது ரொம்ப கஷ்டமாயிருக்கு. அப்படி ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு காலத்துல தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனங்களை இது ஒரு என்ன ஒரு கல்வெட்டுல இருக்கிறாரு. கல்வெட்டுல இருக்கும் பொழுது அவர் கர்த்தரை 3 முறை ஜெபம் பண்ணியிருக்காரு. கர்த்தர் அதெல்லாம் சொல்லலாம் பண்ண மாட்டேன், நீ இப்படியே வாடு, என் திருப்பி உனக்கு போதும் போ அப்படின்ட்டு வார்த்தை அனுப்பிச்சிட்டாரு. இதுதான் நம்மளால புரிஞ்சுக்கிறது. ஆனா இந்த வசனம் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுன்றாரு. கர்த்தருடைய கிருபையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு அந்த வசனம். நீங்க அதை மட்டும் அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்க எடுத்து ஹைலைட் பண்ணி என்ன அதை மாத்திரம் நீங்க விட்டு கவனிச்சு நீங்க வாசிங்கன்னா கர்த்தருடைய கிருபை வேதத்துல பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. நம்ம செயல்பட முடியாது, இன்னுமே நம்மளால வாழ முடியாது, இனிமே இவனால எதிர்க்க முடியாது உலகம் நினைக்கலாம். ஆனா அதன் மத்தியில கர்த்தர் செயல்படுகிறார், கர்த்தர் கிரியேச்சுகிறார். அந்த 10ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் மாறிட்டேன். எப்படி? கர்த்தருடைய கிருபையினால. அவர் வந்து பலவீனத்தோடவே இல்லை, அவர் பலமுள்ளவனாய் மாறிட்டாரு. கர்த்தர் அந்த சுகத்தை கொடுக்குறாரு, கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்குறாரு, கர்த்தர் வழி நடத்துறாரு.
கர்த்தர் கொண்டு போறாரு. ஆனா உலகத்தின் பார்வையில எப்படி இருக்கு? அவ்வளவுதான், இவனால இந்த விஷயங்களை செய்ய முடியாது, இவங்களால இது செய்ய முடியாது, இனிமே அவன் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் உலகம் இருக்கும். ஆனா அது மத்தியில கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையாய் வழி நடத்துவார். அதனாலதான் பலவீனம் இல்லை, மேன்மை பாருங்க. அவர் வந்து கோ பார்ட்னர் மாதிரி நம்ம கூடவே இருந்து வேலை செய்யறாரு. நீங்க கவர்மெண்ட் பஸ்லாம் ரொம்ப லாங்ல போனீங்கன்னா 2 டிரைவர் இருப்பாங்க. அது குறிப்பாக அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டிரைவர் இருப்பாரு. அதாவது கண்டக்டர் டிரைவரா இருப்பாரு. எப்பவுமே இந்த எஸ்சிடிசியில் அப்படிதான். அவங்க வந்து கண்டக்டர் லைசன்ஸும் டிரைவர் லைசன்ஸ் ரெண்டுமே லைசன்ஸ் வச்சுருந்தா அவங்க போஸ்டிங்கே எடுப்பாங்க. இதில் ஒருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இருப்பாரு, இன்னொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவராக இருப்பார். மாறி மாறி ஓட்டுவாங்க. எந்தெந்த ஸ்டெச்சில் ரோடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குதோ அந்த ஸ்டெச்சில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவர் வந்து மாற்றிப்பார். நார்மலான ரோட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டிரைவர் ஓட ஆரம்பிச்சுப்பார். ஹில்ஸ் ஏறணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவர் மறுபடியும் வந்து மாற்றிப்பார். அவர் கொண்டு போய் சேர்த்துப்பார். இதுதான் கர்த்தருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு. நம்ம வாழ்க்கை பயணத்தை கர்த்தர் நம்ம கூட இருந்து சில விஷயம் கைட் பண்ணி போவான்னு கூட இருந்து நம்மளை ஓட்ட செய்வார். நாம ஓடிட்டு போவோம். கஷ்டமா இருக்குது, விலகு நேரம் வந்துருச்சு, கஷ்டமான நேரம் வந்துருச்சுன்னா டக்குன்னு ஸ்டேரிங் அவரே விட்டு நம்ம போய் உட்காந்து வேண்டியதான் நம்ம வேலை. என்ன நல்லதே, இனிமேல் நீங்க ஓட்டுங்க, இனிமேல் எனக்கு இருக்கும், நான் வேடிக்கை பார்க்கறது தான் என் வேலை, நீங்க போய் உட்காந்து பாருங்க. டாக்டர் அற்புதமாக ஓட்டுவார். நீங்க அந்த நேரத்துல இல்ல நான் ஓட்டிக்கிறேன் பரவாயில்ல, நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா ஓட்டி சேர்வீங்க. அதெல்லாம் கவுத்தரம் விட மாட்டாரு. ஆனா என்ன, ஒரு பெரிய தடுமாற்றம், ஒரு பெரிய பயம், பதட்டம், இது மத்தியில நீங்க அந்த வண்டியை, உங்க வாழ்க்கை வண்டியை ஓட்டிட்டு இருப்பீங்க. ஸ்டேரிங் அவர் மேலே கொண்டு வருவாங்க. இதுதான் வசனம் சொல்றது. விளைவினமா இருக்கு, சில விஷயங்களை உங்களால பண்ண முடியல, ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு இது கடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற நேரத்துல அதை கடக்கிறதுக்கான பொறுப்பை கர்த்தர் கையில விட்டு கொடுத்து நீங்க சும்மா இருக்கும். நீங்க கர்த்தர் நம்பி நீங்க வாழ ஆரம்பிங்க. நிச்சயமா பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க. இப்படிப்பட்டதுதான் இந்த ஒரு கண்ணோட்டத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. எனக்கு ஒரு விளைவினம் இருக்கு, இப்ப இந்த உலகம் என்ன சொல்லுது, இவன் அவ்வளவுதான், இனிமே சரியா பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அந்த விளைவினத்தின் மத்தியில நான் என்ன பண்றேன், கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளைவிக்க செய்யறதுனால இப்ப நான் பயங்கரமா நான் கிரியை செய்யறேன். இப்ப நான் அதிகமா செயல்படுறேன், அதிகமா இப்ப நான் கொண்டு போறேன். ஏன்னா இந்த வாழ்க்கை பயணத்தை ஓட்டுற வண்டியை ஓட்ட முடியாது, கர்த்தர் ஓட்டுறாரு. அதனால நான் இன்னும் சிறப்பா போறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பேட்ச் நீங்க கடக்கிற அந்த பாதை அற்புதமா இருக்கும். அந்த ஒரு பாதை ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய காரியங்களை, பெரிய ஒரு இந்த சாட்சியா பல தலைமுறைக்கு நீங்க சொல்லிட்டு போற அளவுக்கு இருக்கும். உங்களுடைய துன்பத்தின் நாட்கள்ல நீங்க கடந்து அது வெற்றியா ஜெயமாய் வெளியே வரும்போது இவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், இவ்வளவு போராட்டத்துல இருந்தோம், மத்தியில கர்த்தர் உதவி செஞ்சு எங்களை உயர்த்தி வைத்தார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இந்த 3வது ரிவார்டு, சந்தோஷமா இருப்பதற்கான பலன். 4வது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3:8-10. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை நாம உதறி தள்ளி, சில பாடுகளை பட்டு, சில உபத்திரத்தின் பாதையை நம்ம கடந்து செல்வதனால கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்றோம், ஐக்கியப்படுறோம். அவருடைய பாடுகளுக்கு, அவருடைய கஷ்டம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறது, விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ரிவார்டு என்னன்னா, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்க காணப்படும். வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். கிறிஸ்தவம் அப்படின்னாலே யாரு கிறிஸ்துவுக்குள்ள
யாருக்குள்ள இருக்கிறாங்களோ, கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கானோ அப்பதான் கிறிஸ்தவம். இங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அதாவது நீங்க உங்களுடைய பாடுகள் உங்களை அப்படியே என்ன பண்ணிடாது, அமிழ்த்தி விட்டுறாரு. நீங்க எப்படி கர்த்தர் மரணம் அடைஞ்சு மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ, அதே போல உங்கள் பாடுகளின் மத்தியில் நீங்க உயிர் அடைவீங்க. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களிடத்துல பலமாய் கிரியை செய்யும். கர்த்தரை நீங்க நம்பும்போது நிச்சயமா வெற்றி சிறப்பீங்க. அப்ப உயிர்த்தெழுதல்ல அந்த வல்லமை அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படி, அதுக்கெல்லாம் தகுதியாக இருக்கும்படி, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்துக்கு நாம் தகுதியாக இருக்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய சந்தோஷம் எப்படிலாம் நமக்கு உதவி செய்கிறார், நம்முடைய சந்தோஷம் எப்படிலாம் நமக்கு உதவி செய்யும், எப்படிலாம் நமக்கு நம்முடைய வல்லமையாக பயன்படுத்தும், எப்படிலாம் நம்ம சிறந்தவர்களாய் மாற்றும், நம்முடைய குணாதிசயங்களை கேரக்டர்ஸை நம்மளை என்ஹான்ஸ் பண்ணி கர்த்தருடைய வருகையை காணப்படும்படியாக செய்யுது. நம்முடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் கிரியை செய்து கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இந்த பூமியில பறைசாற்றும்படியாய் இந்த பாடலின் மத்தியில இந்த சந்தோஷத்தை நீங்க காத்துக் கொள்வது, பெரிய உபத்திரவத்தின் மத்தியில, பெரிய தேவையின் மத்தியில நீங்க காம் டவுனா இருந்து அந்த பேட்சை நீங்க கடந்து போகிறது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கீங்க, உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்றத இந்த மறைமுகமா பறைசாற்றி அநேக நேரங்களில் நம்ம வார்த்தைகள்னால நம்ம சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்முடைய வார்த்தையினால எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே அநேகரை மாற்றி, நம்முடைய செயலை அநேகருக்கு சாட்சி சொல்லும், நம்முடைய செயலை அநேகரை கிறிஸ்துவண்டையில கொண்டு போய் சேர்க்கும். அப்போஸ் நான் இப்போ சிறைச்சாலை காவல் சுவிசேஷமே சொல்லணும், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கோ அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. ஆனா அந்த சிறைச்சாலை காவல் மாத்திரம் இல்லை, குடும்பங்கள் மாறிச்சு. காரணம் அந்த செயல்பாடு, அந்த புது நலத்தோடு அவர் செயல்பாடு அந்த பெரிய மாற்றம். அப்போ இதுதான் நமக்கு பெரிய ரிவார்டு. இன்னும் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 2 வசனங்கள் வாசி. 12ஆம் வசனத்துடைய முற்பகுதி மட்டும். அதை பெற்றுக் கொள்வதற்காக லெஃப்டை நோக்கி நான் ஓடுகிறேன். அப்படி பூமியில சில உபத்திரவங்கள், பூமியில சில பாடுகள், பூமியில சில காரியங்கள் நம்மளை நெருக்குது. சில நேரம் நம்ம அப்படியே போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். இதன் மத்தியில உங்களுடைய மனதை நீங்க பார்க்கணும். இதன் மத்தியில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாங்க. சில நேரங்களில் ரொம்ப வெள்ளம் போல பிரச்சனைகள் வரலாம். ஆனா அந்த மத்திய கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி செல்ல அவர் வல்லவராக. இதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ். இதுதான் இன்ட்ரோடக்ஷன்ஸ் நிறைய இன்னும் இருக்கு. சில அதாவது வார்த்தை ரீதியான சில காரியங்கள் காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் அடுத்த வாரத்துல இருந்து நம்ம டேரக்டாக வசனத்துக்குள்ள போயிடலாம். இப்படியே போனால் கிட்டத்தட்ட 5 வாரம் 6 வாரம் வந்து வெறும் இன்ட்ரோடக்ஷன்ஸ் மாத்திரம் நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடும். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இதில் வந்து மொத்தம் 101 வசனங்கள் இருக்கு. மொத்தம் 101 வசனங்கள் இருக்கு. இதுல கிறிஸ்து இயேசு அப்படின்ற வார்த்தைகள் 6 முறை வந்திருக்கு. கிறிஸ்து என்ற வார்த்தை மட்டுமே 17 முறை வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வசனம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் தனிப்பட்ட முறையில நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை நம்மளுக்கு ஒரு இதாக கூட, அதாவது வேர்ட் ஸ்டடி, அதாவது எஸ் கிறிஸ்து ரட்சகர், அப்புறம் தேவன் அப்படின்ற வார்த்தை, கிறிஸ்து இயேசுன்ற வார்த்தை 10 முறை வந்திருக்கு. பிதாவாகிய தேவன் அப்படின்ற வார்த்தை 3 முறை வந்திருக்கு. அப்புறம் கர்த்தர் அப்படின்ற வார்த்தை 10 முறை வந்திருக்கு. இப்படி 101 வசனங்கள்ல 71 இதுல முறை ஆண்டவராகிய கர்த்தருடைய பேரு தேவன் அப்படின்ற வார்த்தை இப்படின்ற காரியங்கள் வந்து மறுபடியும் வந்துட்டே இருக்கு. பிதாவாகிய தேவனை மையப்படுத்திய, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய, பரிசுத்த ஆவியானவரை மையப்படுத்திய ஒரு நிறுவனம் தான் இந்த பிலிப்பி நிறுவனம். இந்த எந்தெந்த வசனங்கள்ல என்னென்ன வார்த்தைகள் 71 முறை வந்திருக்கிறத உங்களுக்கு நான் வேணும்னா நான் அதை பிரிண்டாவே நான் எடுத்து கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் தரேன்.
அவுட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமான அவுட்லைன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாடுகளின் மத்தியில சந்தோஷம், ஊழியத்தில் சந்தோஷம், நம்பிக்கையில சந்தோஷம், கொடுப்பதில் சந்தோஷம் அப்படின்ட்டு 4 காரியங்கள். அதாவது ஜாய் இன் சஃபரிங், ஜாய் இன் சர்விங், ஜாய் இன் பிலீவிங், ஜாய் இன் கிவிங். 4 விதங்கள்ல சந்தோஷத்தை இங்க சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படுங்க மறுபடியும் சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தை 4 விதங்கள்ல இந்த நிருபம் நமக்கு விளங்குகிறதா இருக்கு. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்வதற்கு ஒரு 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 பெரிய, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை, ஒரு பெரிய ஒரு ஒரு உந்து சக்தியாக இந்த நிறுவனம் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த 30 வாரத்துல இந்த சத்தியத்தை நம்ம இந்த நிருபத்தை முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த 30 வாரங்களில் நீங்கள் 30 முறையாச்சும் இந்த நிருபத்தை வாசிக்கணும். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஒரு வாரத்தில் 20 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா பொறுமையாக நிதானமாக இந்த நிருபத்தை ஒரு முறை வாசிச்சேன். நீங்கள் திரும்ப நிருபத்தை வாசிச்சு நீங்கள் ரெகுலராக வாசிக்கிற நேரத்தில் இதை இது பண்ணக்கூடாது. நீங்கள் ரெகுலராக என்னென்ன வாசிக்கிறீங்க, காலையில் ஒரு வாசிக்கிறீங்க, சாயந்தரம் வாசிக்கிறீங்கன்னா அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும். ஆனாலும் ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை இந்த நிருபத்தை ஒரு முறை வாசிங்க. நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு நம்பிக்கையும் பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கான ஒரு மாடல்ஸ், முன்மாதிரிகள். ஒரு இப்போ நம்ம உதாரணத்துக்கு சமையல் தெரியலன்னு டக்குனு ஒரு மாடலுக்கு யூடியூப்ல ஏதாவது போட்டு பார்த்து, யூடியூப்ல இருக்க மாதிரி வராது, அந்த சொல்ற மாதிரி எனக்கு வராது. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு மாடலுக்கு ட்ரை பண்றோம்ல. அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கான மாடலை நீங்க எந்த ட்ரை பண்ணலாம்னா இதை நீங்க இந்த நிருபத்தை வாசிக்கிறதுக்கு மூலமாய் நீங்க கற்றுக்கொள்ளலாம். 3வது கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்வதற்கான புத்திமதிகள். நமக்கு வந்து புத்திமதிகள் இது நமக்கு சொல்லுது. 4வது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான அதிகாரத்தை, அதாவது கிறிஸ்தவத்திலே நமக்கு இருக்கின்ற அதிகாரங்கள், நம்முடைய அத்தாரிட்டிஸ் என்னன்றதை நமக்கு இந்த நிருபம் காட்டுது. அது பிலிப்பியர் நிருபத்துல நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஜெபத்துல மகிழ்ச்சி, நற்செய்தி அறிவிப்பதில் மகிழ்ச்சி, கிறிஸ்தவ ஐக்கியத்துல நம்ம மகிழ்ச்சி, ஊழியத்துல மறிப்பதா இருந்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும், விசாரிப்பதற்கு ஒருத்தர் அந்த பரிமாறிப்பதோ அவருடைய நலன் விசாரிப்பதோ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் இந்த நிறுவனம் வந்து கற்றுக் கொடுக்குது. இது நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நிறுவனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்குறோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். இதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அதனால இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. நான் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் பைபிள் ஸ்டடியில் வாரம் நடக்கிற ஓல்ட் டெஸ்டமென்ட் பைபிள் ஸ்டடியில் கூட நான் இந்த வாரத்தில் சொன்னேன். கேள்வி கேளுங்க, பரிசுத்த வேதாகமத்தை கேள்வி கொஸ்டின் பண்ணி ஏன் இருக்கு, ஏன் சொல்லியிருக்கு அப்படின்ற கொஸ்டின் பண்ணுங்க அப்படின்ற சொல்லியிருக்கேன். அதுக்கு மாடல் கூட எழுதி போட்டேன், எப்படிலாம் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்றத எழுதி தான் போட்டேன். இங்கே இந்த வசனத்தை நீங்கள் கேள்வி கேள்வி இந்த வாரத்தை எக்ஸசைஸ் லைன் பண்ணுங்க. நீங்கள் ஒரு 2 கூட வாசிக்கலாம் போறீங்க, கர்த்தர்களை விசுவாசிங்க. இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் ஏன் சொல்கிறாரு, ஏன் கூட தீமோத்தேயு இந்த மாதிரி சேர்த்துக்கிறாரு, அப்புறம் பிலிப்பி விசுவாசிகள் அங்கே இருக்கிற உதவிக்கார கண்காணிகள் இதெல்லாம் யாரை பற்றி இந்த விஷயங்களை எப்படிலாம் நீங்கள் கேள்வி உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புகிறீங்க, எப்படிலாம் இந்த வசனம் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது, என்னென்ன காரியங்களில் உங்களுக்கு இதன் மூலமாய் நீங்கள் கற்றுக்க ஆர்வத்தை காமிக்கிறீங்க அப்படின்றத நம்ம வர வாரத்துலேருந்து நம்ம நிருபத்துக்குள்ளாக போயிடும். இந்த 3 வாரங்கள் நமக்கு இன்ட்ரடக்ஷன்ஸ் அறிமுகமே நமக்கு 3 வாரங்கள் போயிடுச்சு. இது உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ தந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பரந்த ஒரு கழிவு பார்வைன்னு சொல்லுவாங்க. மேலேருந்து ஓவர் வியூவாக இந்த நிருபத்தை பற்றியான அடிப்படையான எல்லா புரிந்து கொள்வதும் உங்களுக்கு இருக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரத்தில் வந்து வசனமாக நம்ம போகலாம். இன்னும் வசனமாகவும் போனால் கொஞ்சம் நமக்கு இதாகிடும். ஒரு பேசேஜாக நம்ம எழுதிக்கூட நம்ம போகலாம். அடுத்தபடி ஆதாரம் வரைக்கும் வழி நடக்கிறாரோ அப்படி போகலாம். இன்னைக்கு நான் நினச்சது வந்து இந்த இன்ட்ரடக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு 5 minutes சொல்லிட்டு 1ஆம் வசனத்தை தான் இன்னைக்கு நான் ரெடி பண்ணி 1ஆம் வசனத்தை சொன்னாங்க தான் நீங்கள் லேட் போட்டேன். 1ஆம் வசனத்துக்கு மொத்தத்துக்கு இருக்குது, இருந்தாலும் 1ஆம் வசனத்துக்கு தான் நீங்கள் லேட் போட்டேன். ஆனால் நீங்கள் தொடவே இல்லை இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நம்ம வழி நடத்துகிறாரோ அதற்கு நேரம் நம்ம ஒப்புக்கொடுக்கிறது நமக்கு நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை பெரிய காரியம் செய்ய வளர்கிறார்.